ஹை ஃப்ரெண்ட்ஸ், தளபதியோட சச்சின் படம் இந்த வீக்கெண்டு ரீரிலீஸ் ஆகுது. ஸோ அதுக்கான தியேட்டர் புக்கிங்குமே நிறைய இடங்கள்ல ஸ்டார்ட் ஆகி பயங்கரமா போயிட்டு இருக்கு. குறிப்பா சென்னை ரோஹிணி தியேட்டர்ல புக்கிங் ஓப்பன் ஆகி நிறைய ஷோ ஹவுஸ்ஃபுல்லே ஆயிடுச்சு. ஸோ எதிர்பார்த்த மாதிரியே சச்சின் சம்பவம் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுச்சு. அண்ட் ஜஸ்ட் தமிழ்நாட்டில் மட்டும் இல்ல யூஎஸ்ஏவிலையும் நிறைய தியேட்டர்ஸ்ல ரிலீஸ் ஆகுது. இன்ஃபேக்ட் புக் மை ஷோ ஆப் எடுத்து இப்போ செக் பண்ணி பார்த்தீங்கன்னா லாஸ்ட் 1 ஹவர்ல 5.85K கிட்ட டிக்கெட் சேல் ஆகிட்டு இருக்கு. அஜித் அவர்களோட குட் பேட் அக்லி டிக்கெட் புக்கிங்கே 4K பிளஸ்ல தான் இருக்கு. ஸோ தனக்கு ஈக்குவலா சொல்லப்படுற ஒரு ஹீரோவோட புது படத்தை விட 20 வருஷ பழைய படம் புக்கிங்ல அதிகமா இருக்கிறதெல்லாம் அன்பிலீவபிள். அண்ட் இந்த ஸ்கிரீன்ஷாட் நான் மொபைல் எடுத்தது தான், இதை கூட பொய்ன்னு சொல்லுவாங்க. ஸோ மொபைல் எடுத்து புக் மை ஷோ செக் பண்ணீங்கன்னா உங்களுக்கே தெரியும் இது உண்மைன்னு. அண்ட் குட் பேட் அக்லி பொறுத்த வரைக்கும் அஜித் ரசிகர்கள் கிட்ட இருந்து பாசிட்டிவ் ரிவ்யூஸ் தான் வந்துச்சு. படமும் ஃபர்ஸ்ட் ஒரு 4 டேஸ் செம கலெக்ஷன், தமிழ்நாடு கலெக்ஷனை கிட்டத்தட்ட 100 கோடியை ரீச் பண்ணிடுச்சு. அண்ட் ஓவர்சீஸ்லயும் அஜித் அவர்களோட ப்ரீவியஸ் படங்களை விட ஒரு நல்ல கலெக்ஷன். பட் ஆந்திரா, கேரளான்னு சொல்லிட்டு மற்ற ஸ்டேட்ஸ்ல எல்லாம் படம் செல்ஃப் எடுக்காது. ஏன்னா வெறும்னே ரசிகர்களுக்காக வெறும் ரெஃபரன்ஸா வச்சு எடுக்கப்பட்ட படம் மற்ற ஸ்டேட்ஸ்ல ஓடுறதுக்கு வாய்ப்பே இல்லதான். எங்கெல்லாம் தமிழர்கள் அதிகமா இருக்காங்களோ அங்க அஜித் ஃபேன்ஸ் போய் பார்ப்பாங்க, அவ்வளவுதான். அண்ட் ஆந்திராவில் கியூபுக்கு செலவு பண்ணது கூட ரிட்டர்ன் வர்றன்ற மாதிரி சொல்றாங்க. பட் வெறும்னே ரெஃபரன்ஸ் வச்சு பண்ணிருக்கிறதால அஜித் அவர்களோட ப்ரீவியஸ் படங்கள்லாம் பார்த்தவங்களுக்கு தான் இந்த படமே ஓரளவுக்கு புரியும். அதுலயும் கதை லாஜிக்னு எதுவுமே இல்லைன்னு வேற சொல்றாங்க பார்த்தவங்க. ஸோ அதனால மற்ற ஸ்டேட்ஸ்ல ஓடுதுன்னா தான் ஆச்சரியம். அவங்க படம் பார்க்கும்போது கண்ணை கட்டி காட்டில் விட்ட மாதிரி தான் இருக்கும். பட் படம் தமிழ்நாட்டில் நல்ல ஒரு வசூல் தான். பட் ஓவராலா எவ்வளவு கலெக்ஷன் வரும்னு கணிக்க முடியல. ஏன்னா இப்போ வரைக்குமே ஃபேன்ஸ் பார்த்துட்டு இருக்காங்க. இதுக்கப்புறம் தான் ஃபேமிலி ஆடியன்ஸ் உள்ள வரணும். அண்ட் ஃபேமிலி ஆடியன்ஸ் எப்படி இந்த படத்துக்கு ரியாக்ட் பண்ணுவாங்கன்ற ஒரு கணிப்பு இருக்கு. பட் கொஞ்சம் வெயிட் பண்ணி எப்படி ரெஸ்பான்ஸ் பண்றாங்கன்னு பார்த்தரலாம். ரிலீஸ் டே அன்னைக்கு ஓவராலா படம் 300 to 350 கோடி வந்துடும் நினைச்சேன். இப்போதைக்கு 350 கொஞ்சம் கஷ்டம் தான் தோணுது. ஸோ அஜித் அவர்களுக்கு முதல் 300 கோடி படமா குட் பேட் அக்லி இருக்குமான்னு சொல்லிட்டு வெயிட் பண்ணி பார்க்கலாம். அண்ட் கலைப்புலி தான் அவர்கள் கரெக்டான ஒரு நேரமா பார்த்து சச்சினை ரீரிலீஸ் பண்ணிருக்காரு. ஏன்னா அஜித் அவரோட ஃபேன்ஸ் படம் பார்த்து செலிப்ரேட் பண்ணிட்டு இருக்கிறதால தளபதி ஃபேன்ஸுக்கு அந்த ஒரு ஏக்கம் இருக்கும். சோ அதுதான் இப்ப சச்சின் ரீரிலீஸோட புக்கிங்ல தெரியுது. கில்லி அளவுக்கு ரீரிலீஸ் வசூல் இருக்குமான்றது தெரியல. பட் ஆனா கில்லிக்கு அடுத்ததான் இந்த படம் தான் அதிகபட்ச வசூல் இருக்குன்ற நம்பிக்கை இருக்கு. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், குட் பேட் அக்லியோட ஓவரால் கலெக்ஷன் எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு இப்போதையே உங்களோட கெஸ்ஸிங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அண்ட் இந்த மாதிரி ஹாட்டான அப்டேட்ஸ்க்கு நம்ம விஜய் ஃபோர்ட் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.